சட்னி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னடா முட்டை சட்னி? ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. அண்ட் இந்த சட்னி காமனாக எல்லாத்துக்குமே பொருந்தும். லைக் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டிஃபனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பெரிய வேலையும் கிடையாது. எப்பயும் போல் கடுகு, அப்புறம் இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா பீனட்டும் முட்டையும் தான். ஸோ இது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பீனட் கொஞ்சம் வறுத்து போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே என் குட்டி குருமா வந்தாச்சு கிச்சனுக்கு, அம்மா தூக்குங்கன்னு. இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சிட்டே போவார். என்னோடய சமையல் வேலைக்கு பூஸ்ட் கொடுக்கறது என் குட்டி குருமா தான். ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடடா தீய போகுது அப்படின்ட்டு மற்ற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி தாங்க பீனட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையும், லைக் நான் ஒரு முட்டை தான் 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இது எப்பயும் போல் மற்ற சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து சப்பாத்திக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் பண்ணேன், இதான் ஃபஸ்ட் டைம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.